சமுதாயத்தினுடைய வாக்கு இல்லாமல் தமிழகத்திலே யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது. நம்முடைய ஜெபத்தை தாண்டி ஒருவரும் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. நான் தொப்பி அணியாத முஸ்லிம் என்று, சிலுவை அணியாத கிறிஸ்டியன் என்று, அதைத்தான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். இல்லை, நாம் ஆட்சியில் அமர்ந்திட வேண்டும், நாம் என்று நான் சொல்லுகிறேன். நான் எதிர்பார்க்கிற அளவு கருத்தாக நீங்கள் ஜெபம் பண்ணினார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மானம் உள்ள ரோஷம் உள்ள முஸ்லீமும் பாஜகவுக்கு ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். தேர்தலில் இந்தியாவுக்கு முழுவதும் நமக்கு ஒரே எதிரி பிஜேபி தான், இன்றைக்கு ஆளுகிற கட்சி தான் என்கிற அதுதான் இந்த கிறிஸ்துவ நல்லிணக்கத்தினுடைய மாபெரும் வெற்றியாக இருக்கிறது. 100 விழுக்காடு முஸ்லிம்களும் 100 விழுக்காடு கிறிஸ்தவர்களும் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் 100க்கு 100 உண்மை. எல்லோரும் கிறிஸ்தவர்களா மாத்திரணும் அப்படின்றது கிறிஸ்துவோட நோக்கம். அது மதவாதம் இல்ல. ஆனா எல்லோரும் இந்துக்களா இருக்கணும், இது இந்து நாடுன்னு சொல்றது மதவாதம். இந்து மதம் ஒரு மதம் இருக்கா? நீங்க எந்த மதம் எங்க இருக்கு? இப்போ உனக்குள்ள 72 ஜாதி, அப்பதான் இந்து மதம் எத்தனை தெரியும்? எங்களை காட்டி இந்து மதம் ஏமாத்த பாக்குறியா? மெஜாரிட்டியா நாங்க நிற்போம். நீ துண்டு துண்டா 3%, 2%, அஞ்சு பிரிச்சா அவ்வளவு தர மாட்டாங்க. நாங்க 20. மோடி இந்த நாட்டில் இருந்து அகற்றப்படுற வரை நமக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் தடை பண்ணிருச்சு. நாடு முழுவதும் மதம் மாத்திரத்து பல ஆயிரம் கோடி வந்து இருந்துச்சு. அது தடை பண்ணதுல இருந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி 24 மணி இந்தியா, இந்து, மோடி. இந்த வெறும் ஒரு விசுவாசி ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா அடுத்த வருஷம் 1,20,00,000 மக்கள். அதற்கு அடுத்த வருஷம் 3 வருஷத்திற்குள்ள தமிழ்நாடை அசைந்து விடும். அவங்க இன்னைக்கு நைட்டு நினைச்சோன்னு ஒரு கையில் வாழையும் ஒரு கையில் குரானையும் இன்னைக்கு நைட்டு புறப்பட்டு சொன்னா நாளைக்கு இந்தியா இஸ்லாமிய நாடாக இருக்கும். நீ நினைக்கிற ஆயுதம் தூக்கும் அது ஒரு வழி, அதுல முடியும். அதுல இறங்கினால் நாங்க ஜெயிப்போம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி கிறிஸ்தவங்க, அவங்க மூலமா எழுப்பல் வரும். நீ செருப்பும் சாணியும் அவர்களுக்கு ஆசீர்வாதம். ராமனின் செருப்பு தான் 14 காலம் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் வரலாறு. நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்துதான் இருக்கிறேன். எங்க கூட நிறைய கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்கிறேன். ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும். ஒரு கற்பனை பாத்திரம். Industry again. I joined Christian Arts and Communication Center and started propagating சுதந்திர இந்தியாவின் முதல்